தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Realme இப்போ ரீசெண்டா இந்தியால பல டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல குறிப்பா Realme Pad Mini. சோ ஒரு மினி டேப்லெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டேப்லெட் உடைய குயிக்கான அன்பாக்சிங் பார்த்திடலாம். ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன ஏதுன்றத சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ் ஓபன் உடனே உள்ள நமக்கு Realme Pad Mini கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இருக்கு, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, வாரண்டி கார்டு எல்லாமே அதிலேயே இருக்கு, சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பத்தி பேசணும். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடான ஒரு பில் குவாலிட்டி மாதிரி தெரியுதுங்க. எனக்கு அலுமினியம் அலாய்னு சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் எனக்கு டவுட்ல தான் இருக்கு. ஃப்ரேம்லாம் எனக்கு அலுமினியம் மாதிரி தான் தெரியுது. இந்த பின்பக்கம் மட்டும் அலுமினியமா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பட் இப்போதைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது அலுமினியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. இந்த ரேட்டுக்கு இந்த டிசைன் உண்மையிலேயே ஒரு நல்ல டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதே ரேட்ல இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு டேப்லெட்ஸையும் நான் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், வீடியோ போட்டோன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 11,000 ரூபீஸ்க்கு இந்த டிசைன் ஒரு நல்ல டிசைன் அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடையாது, 372 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.6 mm தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸிலி நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் இஷ்யூ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட்டில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.7 இன்ச்க்கான IPS LCD டிஸ்பிளே தான் வந்து தந்திருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்றது ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நார்மல் LCD, ஆவரேஜான ஒரு LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் யூசேஜ்க்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த செக்மெண்ட்ல அதிகமான டேப்லெட்ஸ் கிடையாது நம்ம கம்பேர் பண்றதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோது ஒன்று, நோக்கியாது ஒன்றெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதோட டிஸ்பிளேவும் இந்த மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த 15,000 ரூபாய்க்குள்ள இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல டிஸ்பிளே எப்பவுமே ஆவரேஜாக தான் இருக்கு. அதே ஆவரேஜான டிஸ்பிளே தான் இதில் இருக்கு. நீங்க படங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அவுட்டோர்லையும் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. டைரக்ட் சென்டர்ல கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கு. ஜெனரலி இண்டோர்ல வச்சு நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு இருக்கும். பட் டிஸ்பிளே ஆவரேஜா தான் இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 1 டே 24 ஹவர்ஸ்ல இருந்து 30 ஹவர்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம்ல. ஸோ ஓரளவுக்கு பேட்டரி வந்து தாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1 டே யூசேஜ் வந்து நீங்க கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வரும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். காரணம் என்னன்னா நாங்கள் இதில் வந்து கேமிங் வச்சு மற்ற விஷயங்களும் டெஸ்ட் பண்ணோம். அதனால அந்த டைம்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை ஆச்சு. அதை நான் ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போது என்னன்றதை சொல்றேன். ப்ராசஸரை பத்தி பேசும்போது இதில் யூனிசாக் T616 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரில் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள், அதாவது நார்மல் பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு. கேமிங்க்கு அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேமிங்க்கு நீங்கள் வந்து டேப்லெட்டே வாங்காதீங்க, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். அதுலேயும் இந்த டேப்லெட் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியே வாங்கி யூஸ் பண்ணாலுமே பேட்டரி அந்த சமயத்தில் ரொம்ப வேகமாக வந்து ட்ரை ஆகுது. மற்ற சமயத்தில் பேட்டரி ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் என்னால் வந்து சொல்ல முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அன்டூட்டில் வந்து 2 லட்சத்துக்கு மேலே வந்து ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. இந்த செக்மெண்ட்டில் அது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிக்கலாக பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேமிங்கில் கொஞ்சம் அடி வாங்குது. ப்ளஸ் பேட்டரி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுது. இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லவுட்னஸ் சும்மா பிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நல்ல லவுடாக இருக்குது. ஆனால் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு இதற்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. இது அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதற்கு மேலே Realme UI இருக்கு. டேப்லெட்காகவே ஓரளவுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் செய்திருக்கோம்னு சொல்றாங்க. Android 12 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சில விஷயங்கள் இடிக்குது. ப்ளஸ் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வருது எப்பவும் போலவே. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோடைய ப்ரைசிங்கும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ரைசிங்கை வச்சு என்னன்றதை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? முதல்ல ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 32GB அப்படின்றது தான் பேசிக் மாடல். இதில் 2 வருது. ஒன்று வைஃபை ஒன்லி வேரியன்ட், இன்னொன்று LTE வேரியன்ட், நம்ம சிம் போடுற மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த பேசிக் மாடல் 332 வெறும் வைஃபை, இதோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக LTE இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 வந்து வச்சிருக்காங்க. அண்ட் டாப் எண்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM இருக்கக்கூடிய வேரியன்ட். ஸோ அதோடைய ப்ரைஸிங் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ பேஸ் வேரியன்ட் அந்த 11,000 ருபீஸ்க்கு நீங்கள் அதை வச்சு பார்க்கும்பொழுது மார்க்கெட்டில் அந்த காம்படிஷனில் அந்த 11,000 பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கிடையாது. எஸ், 1-2ன்னா அந்த லெனோவோது ஒரு சிலது இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே முன்னாடி இன்னும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் ஒரு டேப்லெட் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காம்படிஷன்ஸும் ரொம்ப கம்மி. அண்ட் காம்படிஷன் இருக்கிறதும் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் நல்லா காம்பாக்டாக இருக்குது, நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பில் குவாலிட்டி சாலிடாக இருக்குங்க. அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஆடியோ குவாலிட்டி ரொம்ப லவுடாகவே வருது. டிஸ்பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டில் எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். ஆவரேஜ் டிஸ்பிளே தான். இதுலேயும் அதே ஆவரேஜ் டிஸ்பிளே தான். அதை கம்பேர் பண்ணும்போது மேபி 1% கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் அன் ஆவரேஜ் டிஸ்பிளே. சரிங்களா? அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை எங்களால் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ண முடியல. அதுவும் இந்த யூனிசாஃப்ட் ப்ராசஸர் ரொம்பவே புதுமையான ஒரு ப்ராசஸர். நம்ம டெஸ்ட் பண்ணுறது இல்லை, இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாதுன்றதுனால இது இன்னுமே நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ண மட்டும் தான் அதில் அதிகமான விஷயங்கள் சொல்ல முடியும். பட் ஜென்ரலி நாங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூசேஜில் ஓகேவாக இருந்தது. பட் கேம்ஸ் விளையாடினீங்கன்னா உங்களால் விளையாட முடியுது, மாடரேட் செட்டிங்ஸில் விளையாடலாம். பட் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இங்கே வந்து வார்ம்னஸ் நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. ப்ளஸ் பேட்டரியும் வந்து சீக்கிரமாக வந்து ட்ராப் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அப்டேட்டை கொடுப்பாங்களான்றது இப்போ வரைக்கும் வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேமராவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து ஆன் டு கோவில் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூசேஜ்க்கோ ஒரு ஜென்ரலி வந்து இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒரு டேப்லெட் பார்க்குறீங்கன்னா மட்டும் இதை ஜஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ப்ளஸ் வாங்கலாமா வேணாமான்றது நான் சொன்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. நான் சொன்ன ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.